பாருங்கள், நம்ம ஆடுக்கு கழிச்சல் ஒரு 5 நாள் பக்கம் போயிட்டுருக்கு. நம்மளும் 2-3 மாத்திரை, ஒரு 4 மாத்திரை மேலே ட்ரை பண்ணிட்டோம், நிற்கவே இல்லை. கடைசியில் ஒரு மாத்திரை தான் நல்ல உடனே சரியாயிடுச்சு. 4 வேளை தான் மாத்திரை கொடுத்தோம், உடனே நல்லா சரியாயிட்டு. பாருங்கள், இந்த மாத்திரை தான் அது. பாருங்கள், இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாத்திரை ரேட் வந்து 25 ரூபா தான் வருது. ஒரு மாத்திரை 25 ரூபா தான். நம்ம குட்டி சைஸை பொறுத்து 2 மாத்திரை கொடுத்தாங்க. 6 மாதம் இல்லைன்னா ஒரு 15 கிலோவுக்கு உள்ளே இருந்தால் ஒரு அரை மாத்திரை போடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா இப்படி ஒரு மாத்திரை, இப்போது அரை மாத்திரை எடுத்து கரைச்சிக்கோங்க. கரைச்சி சிரிஞ்சில் எடுத்து கொடுப்போம். இப்படி தான் இருக்கும் மாத்திரை. நம்ம ஏற்கனவே நைட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாச்சு. முதல் நாள் நைட்டு ஒரு அரை மாத்திரை கொடுத்தோம். இது வந்து 2வது நாள் காலையில். இப்போ பாருங்கள் எப்படி கொடுக்கணுன்னு பார்ப்போம். இப்போ மாத்திரை கொஞ்சம் இப்போ தான் தண்ணியில் உடனே கரையாது. ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா சிரிஞ்சில் எடுத்து வாயில் நல்லா உள்ளே வச்சு சிரிஞ்சை நல்லா கொடுத்து விடுங்க. அப்போ தான் ஆடு முழுங்கும். ஆடு துப்பிட்டுனா அது அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதனால் நல்லா கரைச்சிக்கிட்டு சிரிஞ்சில் எடுத்து ஃபுல்லாக மருந்து ஃபுல்லாகவே ஆட்டுக்கு கொடுத்துருங்க. இது கொடுத்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. முந்தின நாள் நைட்டு அரை மாத்திரை கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்தளவுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் போகலை. நான் அடுத்து உள்ள சாம்பிளும் எப்படி இருக்குன்னு காட்டுதான் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடுக்கு சளி வேறே இருக்குது. சளியும் சேர்ந்துருக்கனால சீக்கிரம் சரியாகலை. வேறு மாத்திரை ட்ரை பண்ணி பார்த்தோம். பாருங்கள், ஆடுக்கு மூக்கில் சளி இருக்குது. ஆடு வந்து வத்திட்டு உடம்பு ஆடு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கழிச்சல் ஒரு 5 நாளாக போக விட்டியும் ஆடு உடம்பு நல்லாவே வத்திட்டு, அது சளியும் இருக்க விட்டியும் அந்தளவு சீக்கிரம் எந்த மாத்திரையும் கேட்க மாட்டேக்கு. அப்போ சளிக்கும் மருந்து கொடுக்க போகிறோம். சளிக்கு வந்து எப்படின்னா, மருந்து வந்து மாத்திரை ஃபஸ்ட்டு கொடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கப்புறம் கொடுக்கலாம். இதுதான் என்ட்ரோஃப்ளோக்சின். மெரிக்குன் இருந்தால் மெரிக்குன் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் நல்ல இது, அதோட கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மருந்து. இது நல்லா உடனே கேட்டுச்சு. ஒரு 2 நாளில் சளியும் நல்லா கேட்டு மருந்து கொடுத்து டோசேஜ் எவ்வளோன்னா அதில் போட்டிருக்கோம். 10.5 கிலோ ஆடுக்கு 1 ml கொடுத்தா போதும். நம்ம ஒரு 1.5 ml கொடுக்க போகிறோம். நம்ம குட்டி வந்து ஒரு 12-13 கிலோ பக்கம் இருந்துச்சு. அதனால் 1.5 ml கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மருந்து கொடுத்து முடித்ததுலேருந்து ஒரு 4 நாளைக்கு கறி, அதிலேருந்து மில்க் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கறியும் ஒரு 10 நாள் இல்லை 2 வாரத்துக்கு கறியும் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நம்ம இப்போ ஒரு 1.5 ml எடுத்துருக்கோம் நம்ம குட்டி கொடுக்குறதுக்கு. மாத்திரை கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை கொடுங்க. உடனே கொடுத்துட வேண்டாம். மருந்து ஃபுல்லாகவே உள்ளே போயிட்டும். அது மாதிரி கொடுத்து விட்ருங்க. இதை பாருங்கள், இது வந்து 2வது நாள் காலையில் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் சாணி மாதிரி இருக்குது. 2வது நாள் காலையில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப தண்ணியாக போகலை. இது வந்து 2வது நாள் மதியானம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா கட்டியாகவே வந்துட்டு, புழுக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இது 2வது நாள் காலையில் 2 வேளை மாத்திரை கொடுத்துருக்கோம். 2வது நாள் மதியம் இது. அடுத்து பாருங்கள், இதில் பார்த்தா நல்லா தெரியும். இது வந்து 2வது நாள் சாயங்காலம். 2வது நாள் சாயங்காலம் 2 வேளை மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் 2வது நாள் சாயங்காலம் ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு, அதுக்கடுத்து 2வது நாள் நைட்டு கொடுத்த மாத்திரை. இது வந்து 3வது நாள் காலையில். 3வது நாள் காலையில் 4வது வேளை மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்தது இது. அதுக்கப்புறம் 4வது வேளை மாத்திரை ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம இது கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாகிட்டு, இதில் கூட கொஞ்சம் ஈரமாக இருக்குது புழுக்க.
இதுக்கு அடுத்து வரதில் பாருங்கள், 4வது வேளை மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக புழுக்க மாதிரி எல்லா பக்கமும் நார்மலாக புழுக்கையா வந்துட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோழி, முயல், ஆடு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.